அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு பாருங்கள், 10 கோடிக்கு முஸ்லீம் அரசியல்வாதிகளும் ஒரு 40 கோடிக்கு தமிழ் அரசியல்வாதிகளும் சோரம் போயிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ரணில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னை மத்திய வங்கியில் அடித்த கொள்ள காசு தெரியலை, ஆனால் அரசாங்க காசு அதை ஒரு முஸ்லீம் அரசியல்வாதிக்கு, ஒரு எம்பிக்கு 10 கோடி கொடுக்குறாரு. ஒரு தமிழ் அரசியல்வாதின்னு சொன்னால் அவங்களுக்கு 40 கோடி அதுக்கு மேலேயும் கொடுக்குறாரு. கொடுத்து ஆக்களை வாங்குகிறாங்க. இன்றைக்கி அரசியலுங்கிறது லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கும் இப்படியான கடத்தல்கள் பண்ணுறதுக்கும் ஏதோ ஏமாற்றி மக்களையெல்லாம் ஏமாற்றி உழைக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலாக போயிட்டு அவை நாமெல்லாம் காலகாலமாக என்ன செய்திருக்கோம்னு சொன்னால், அரசியல் முதலாளிகளை தான் உருவாக்கியிருக்கிறோம். மாடிக்கு மேலே மாடி கட்டுறாங்க, அதோட சொந்தமாக இப்படி யூனிவர்சிட்டி அதெல்லாம் கட்டி சொந்தமாக தொழில்கள் இப்படி அவங்கள டெவலப் பண்ணிட்டு போகிறாங்களே ஒழிய மக்களோட உரிமை மக்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இல்லாட்டி கருமாரிக்கு காசு கொடுத்தா போதும் என்று ஏளனமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி மக்கள் அவங்க நினச்சிட்ருக்காங்க. மக்கள் உரிமைகளை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. அவள் இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த அசரப்புக்கு முற்பட்ட காலத்திலேருந்து அவங்கெல்லாம் கோடியாக எதுவுமே உழைக்கலை. சமுதாயத்துக்காக பாடுபட்டாங்க, உழைச்சாங்க, சமுதாயத்துக்காக பல முன்னெடுப்புகளை செய்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதியெல்லாம் பாருங்கள், கோட்டும் சூட்டும் போட்டுக்கிறான். தன்னை மகன்ட கல்யாணத்தை எல்லாம் கோடியாக செலவழித்து பெருசாக எடுக்கிறான். நாமெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஆட்டம் கூட்டம் உண்டு, அந்த கல்யாணத்தில் பேசியே வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்களோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது, மக்கள் நாளுக்கு நாள் அவங்க வாழ்க்கை தரம் குறைவடைஞ்சிட்டே போகுது. மக்கள் இன்னும் இதை யோசிக்காமல் இப்படியான ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அரசியலுக்கு நாமெல்லாம் துணை போகாமல் இந்த ஒரு ஏமாற்றம் அல்லது எந்த வகையான ஊழலே நடக்காத ஒரு அரசியலை தான் செய்வன் என்று உறுதி வழங்குகின்ற நம்ம சகோதரர் தோழர் அனுரைக்கு ஆதரவளிக்கிறது தவிர வேறு வழியே இல்லை. முஸ்லீம்கள் நல்லா சிந்திக்க வேணும், கட்டாயமாக இந்த முறை சிந்தித்து செயலாற்றணும். தோழர் அனுரைக்கு வாக்களித்து இந்த ஊழல் அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறது நம்முடைய பேராய கடமை பாருங்கள்.